என் பேர் எபினேசர். நான் நெற்குணத்தில் வரேன். மகா குடிகாரனாக இருந்தேன்னா தேவன் என்னை பரிசுத்தமாக மாற்றினார். போன வருஷம் 4வது வாரம் திங்கக்கிழமை ஊழியக்காரர் அந்த இடத்துல வந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு ஜனவரி 20 போன வருஷம்னா 22ஆந்தேதி, இந்த வருஷம் 28ஆந்தேதி. இது மட்டும் தான், தேதி மட்டும் தான் வித்தியாசம். போன வருஷம் 4வது திங்கக்கிழமை, ஜனவரி மாதம் 4வது திங்க, இந்த வருஷமும் 4வது திங்கக்கிழமை எங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்தார். எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஐயா வந்து பாத்ரூம் போய்ட்டு வரேன்னு உள்ளே போனாங்க. போய்ட்டு திரும்ப வரும்போது நான் விழுந்துட்டாங்க. அவர் கொஞ்சம் மயிரேழு தான் அவர் ஐயா இன்றைக்கி நிற்கிறது. அப்போ தான் சொன்னாங்க, ஐயா உன்னை நான் உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது பிசாசுனா என் மேலே அவ்வளோ இன்னும் வெறியாக இருக்கிறான். கரெக்டாக ஒரு வருஷம் ஆண்டு ஊழியக்காரன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நேற்று வரத்துக்கு வாய்ப்பு இதுவே இல்லை. அவருக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு கிளம்பியிருப்பார். திடீர்னு அவருக்கு கொஞ்சம் வயிறு பிரச்சனைனால வந்து உங்கள் வீட்டுக்கு பாப்பா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். போயிட்டு வெளியே வந்தார். கத்தி மாரி இருக்கு எங்கள் பாத்ரூம் படிக்கட்டில். ஐயா விழுந்துட்டார். பின்மண்டையில் வெட்டியிருந்தேன், 2ஆக பொழந்துட்டுருக்கோம், தேங்காய் பொழந்த மாதிரி ஐயா இருக்குது. அதுமாரி நைட்டில் எனக்கு தூக்கம் இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு அவ்வளோவா விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு. ஊழியக்காரர் எனக்கு அவ்வளோவா எனக்காக திறப்பில் நின்று எனக்கு எங்கள் ஜீவனை என்னக்கிட்ட போயிருக்கணும். போன வருஷம் இந்த வருஷத்தில் எங்களுக்கு நினைவு நாள் கொண்டாடிருக்கணும். எங்கள் 2 பேரில் யாருன்னா ஒரு நாளுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருந்தது. அந்த கரெக்டாக ஒரு வருஷத்தில் என்னை திரும்ப அதை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார் எங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மெர்சி. நான் கும்மிடி பொண்ணுலேருந்து வரேன். கடந்த வாரம் வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு என்னுடைய பெரிய பையன் ஜான் சலமான் வீட்டிலேருந்து போயிட்டான். நான் அன்றைக்கி அதிகாலை ப்ரேயர் முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் சமையல் வேலையை முடிச்சுட்டு அவனுக்கு 7:30 மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். அவனுக்கு 7:30 மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பின்னாடி கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் வேலை செய்கிறதுக்காக போயிட்டேன். அதுக்கப்புறமா அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்காக அவங்க ப்ரேயர் ஆளை கழுவிருக்கிறாங்க. வீட்டில் கொஞ்சம் வேலையும் செஞ்சுருக்கிறான். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள் சொந்தக்காரோட குழந்த பேர் வைக்கிறதுக்காக அவர் சமைக்கிறதுக்கு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவன் என்ன சின்ன தெருல அவன் திடீர்னு கிளம்பி வீட்டிலேருந்து வெளியே போயிட்டான். அதுக்கப்புறமா அவன் போனதை வந்து சிஸ்டர் மலர் தான் பார்த்துருக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு மோசைக்கு ஃபோன் பண்ணி இப்படி அவன் போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. மோசை உடனே எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி அந்த சமையல் வேலை விட்டுட்டு வர முடியாமல் அவர் எங்கள் தம்பிக்கு சொல்லியிருக்கிறாரு. எங்கள் தம்பி என்ன பண்ணால் கேட்டில் வரைக்கும் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் மட்டும் நின்று பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். வந்து என்னையே கேட்குறான், அக்கா சாலமணி எங்கே அப்படின்னா. வீட்டில் இருக்கிறான்டா அப்படின்னா. அவன் வீட்டில் இல்லைக்கா, அவன் எங்கே போயின்னு இருக்கிறானா, இதுமாரி மலர் அக்கா சொன்னாங்க, நான் போன கேட்டில் அவன் இல்லை அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது பாரு அப்படின்னா, இல்லை அவன் வந்துடுவான் அப்படின்னு சொன்னான். இவனாவே அவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் போகவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்தார். அவர்கிட்ட சொன்ன இதுமாரி போயிட்டான், நான் போய் தேடிப்பார் அப்படின்னா. அவர் கும்மிடிப்பூண்டி பஜார் அங்கே சுற்றி உள்ள இடங்கள்லாம் அந்த லோக்கல்லையே தேடி பார்த்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், டைம் ஆக எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஒரு பக்கம் விசுவாசம், அவன் எங்கே போனாலும் அவன் எப்படினாலும் கர்த்தர் அவனை கொண்டு வந்துடுவார், ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்குற பிள்ளை, கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு தைரியம் விசுவாசம். ஆனாலும் அந்த பெத்த பாசம் அது எனக்கு கொஞ்சம் தாங்க முடியல. அழுதுட்டேன். நான் அழுதுக்கினே நான் வந்து அப்புறம் ஜெபம் பண்ணிவிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு வந்து இவர் கையில் சொன்னேன், இது மாதிரி அவன் காணோன்னு சொல்லி இருக்கிறியே, அமைதியாக இருக்கிறியே, போய் தேடி பாருப்பா அப்படின்னு. அவரும் போயிட்டு தேடி பார்த்துட்டு வந்து அவன் காணோம் அப்படின்னாரு. பொழுது போக போக ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா சரி இருக்கட்டும், கர்த்தர் அவனோடு இருக்கிறாரு, எங்கே இருந்தாலும் அவன் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு ஒரு என்னை தைரியப்படுத்தின்னு அப்புறம் வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்காக ஆயத்தமானோம். வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்காக ஐயா வெள்ளிக்கிழமை அங்கே மாலையில் வந்தப்போ ஐயாவும் பேசிட்டு அவன் வந்துடுவான், நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஜெபம் நல்லபடியாக முடிஞ்சுது கர்த்தர் கிருபையில். ஜெபம் முடிச்சுட்டு ஐயா வரும்போது மோசை ஒரு ஃபோன் பண்ணி அவனை வந்து ரெட்லிஸ் பஸ் ஸ்டாண்டில் 6 மணிக்கு ஒருத்தர் பார்த்ததா சொல்கிறாருங்க ஐயான்னு சொன்னதுக்கப்புறம், அப்போனா இங்கே தான் எங்கே சிட்டியில் தான் இருப்பான், அவனை கண்டுபிடிக்கலாம், நம்ம போய் மாதவரம் கோயம்பேடு இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஐயா. சரி நான் போய் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், ஐயா ஏற்கனவே ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு,
அவர் இந்த பணியில் போய் தேட வேணாம், அவன் வரும்போது அவர்கிட்ட கர்த்தர் சித்து என்னவோ அது நடக்கட்டும், நீ போய் சொல்லுப்பா அப்படின்னு. அவரும் போயிட்டு நீங்கள் போய் தேட வேணாங்க ஐயா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஐயா அப்படின்ட்டு வந்துட்டார். ஆனாலும் ஐயா வந்து அதை விடலை. ஐயா நைட்டு அந்த பனியில் அந்த குளிரில் அந்த இரவு முழுவதும் ஐயாவும் பிள்ளைங்க மேஷாக் மேத்யூ சபை விசுவாசி பிள்ளைங்க எல்லாருமே அந்த இரவு எல்லாம் தேடி இருக்கிறாங்க. 3 மணி 4 மணி வரைக்கும் விடிய தேடியும் அவன் கிடைக்கல. அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. மறுபடியும் பொழுது விடிஞ்சும் காலைல போய் தேடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பொழுது விடிஞ்சதுக்கப்புறமா நைட்டெல்லாமே நான் தூங்கலை. எனக்கு என்னென்னா அவன் போனது ஒரு பக்கம், ஆனாலும் எப்படியும் அவன் வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருந்தாலும் அதுக்காக முயற்சி எடுத்து ஐயா நைட்டெல்லாம் அவர் பலவீனமானவர், ஊழியத்தில் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் கண்ணு முழிச்சுன்னு இப்படி ஊழியம் செய்கிறாரு, நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அதுவே ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கு. பிள்ளைங்களும் ஐயாவும் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நைட்டெல்லாம் தூங்கலை, ஜெபம் பண்ணிக்கின்னு. அதுக்கப்புறமா இவங்க போய் தேடுறவங்களாம் கர்த்தர் பாதுகாக்கணும், பனி எதுவும் சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி, இந்த பனியினால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சொல்லி எல்லாருக்காக ஜெபம் பண்ணிக்கின்னு அப்படி அழுதுனேன். அப்படியே இருந்தேன், வெடி முடிச்சுக்கின்னே இருந்துட்டேன். அப்புறம் காலையில் கொஞ்சம் அப்படி கண் உறங்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் காலையிலே எழும்பி அதே போல் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு முகம் கழுவின்னு மறுபடியும் ஜெபத்தில் உட்காந்துட்டோம். ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறமா எங்கள் நாத்தனார் வந்தாங்க. நாங்கள் 3 பேருமே கையை பிடிச்சி கண்ணீரோடு ஜெபம் பண்ணினே இருந்தோம். அப்புறம் ஒரு ஃபோன் வந்தது, எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி ஆதார் கார்டு, அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் வேணும் எடுத்து வைனார். அது எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். தீத்து ஃபோன் பண்ணி அவன் சர்ச்சுக்கு கிளம்பி வரும்போது ஏற்கனவே ஒரு பட்டன் செல் வச்சுருந்தேன், அது சரியாக கேட்காமல் போய்டும்ட்டு நான் அது வீட்டில் சும்மா தான் வச்சுருந்தேன். அந்த செல்லம் எடுத்துன்னு போயிருக்கிறான், அது ரீசார்ஜ் கூட இல்லை. ஆனால் அப்புறமா அதை தீர்த்து வந்ததுக்கப்புறமா அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலமாக ரீசார்ஜ் பண்ணிட்டு ஃபோன் பண்ணால் ஒரு 5 மணிக்கு ரிங் போச்சு. அவன் எடுத்து ஹலோ சொல்லிவிட்டு மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். எங்கே இருக்கிறான்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த செல்லு சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்தது. எல்லாருமே இப்போ அந்த நம்பருக்கு போட்டாங்க, சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்தது. அதுக்கப்புறமா மறுபடியும் அவன் சர்ச்சுக்கு வரும்போது தற்செயலாக சரி நம்ம இதில் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணினே ஃபோன் பண்ண ரிங்கு போயிருக்குது. அவன் எடுத்து ஹலோ சொல்லி பேசியிருக்கிறான். நான் வீட்டுக்கு தான் வந்துன்னு இருக்கிறேன், வஉசி நகர் வரேன், ட்ரெயினில் வந்துங்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கப்புறம் அதை உடனே அவன் ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறான், எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறான். அப்புறம் எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னான். அந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் வந்து ஒரு அற்புதமாக அது அவன் இருக்கிறான்றதே தெரிவித்தார். அதோட கர்த்தருடைய கிருபையில் எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா அந்த சாயங்காலமும் கொஞ்ச நேரம் தேடினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் கூட வந்து உட்காருப்பான்னா அதுலேயும் வந்து உட்காரல, வெளியே தான் உட்காந்துருந்தார். அதுவே கஷ்டமாக இருந்தது எனக்கு. இவ்வளோ கடினமாக இருக்குது இவர் மனசு, இப்படி நடந்து கூட இவர் மனசு இறங்கலையே, தேவனை தேடுற உணர்வு இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கின்னு நம்ம கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இவர் ப்ரேயர் முடிஞ்சது. இப்போ ப்ரேயர் ஐயா மெசேஜ் கொடுக்கும்போதே வீட்டில் போய் படுத்து நல்லா தூங்குறாரு. இவர் வீட்டில் இருக்கிறது எனக்கு தெரியாது. செருப்புக்குது ஆளை காணமேன்னு தேடின்னு இருக்கிறேன். அப்புறமா பார்த்தா வீட்டில் தான் தூங்குறாரு. அதுக்கப்புறம் தான் எழுப்பி நான் அவர்கிட்ட ஐயாக்கிட்ட போய் சொல்லி அனுப்புனேன். அவர் பெத்த அப்பம் கூட குரட்டை விட்டுன்னு தூங்கினார் அந்த இரவு முழுவதுமே. ஆனால் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ஊழியக்காரையா அவர் வந்து சோர்ந்து போகாமல் கொஞ்சம் கூட அவருக்கு எவ்வளோ பலவீனம் தான் ஆனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என் பிள்ளைக்காக இரவு முழுவதுமாக கண் விழித்து அவரும் பிள்ளைங்களும் மேஷாக் மேத்யூ சபை விசுவாச பிள்ளைங்க அநேகரும் சேர்ந்து இந்த ரெட்லிஸ் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக தேடி இருக்கிறாங்க. மீஞ்சூர் மணலி எல்லா இடத்துலையும் போய் தேடி இருக்கிறாங்க. சென்னையில் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் போயிட்டு ஐயா தேடி இருக்கிறாரு. ஒவ்வொரு பஸ்ஸுலேயும் ஏறி இறங்கி பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் நம்மளுக்காக இப்படி கஷ்டப்படுறாங்களே, நம்மளுக்காக இவ்வளோ ஒரு அக்கறையாக பாடுபடுறாங்கிற ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் நம்மளுக்காக பலவீனப்பட்டு இருக்கிற ஐயா இவ்வளோ கஷ்டப்படுற வேதனை ஒரு பக்கம். ஆனாலும் கர்த்தர் கிருபையில் எல்லாருமே சபை விசுவாசிங்க எல்லாரும் ஜெபிச்சிருக்கிறீங்க. அதோட சண்டே கிளாஸ் டீச்சருங்க சண்டே கிளாஸ் மீட்டிங்களும் ஜெபிச்சிருக்கிறீங்க கண்ணீரோட. அவனுக்காக ஜெபிச்ச ஐயாவுக்கும் பிள்ளைங்க மேஷாக் மேத்யூவுக்கும் சபை விசுவாசிங்க எல்லாருக்குமே இயேசுவின் நாமத்தினால நன்றிகளை செலுத்துகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனையோ பேர் இன்றைக்கி
சந்தோஷத்தை அனுபவிக்க பல இடங்களுக்கு போகிறார்கள். போகும்போது ஒரு சந்தோஷம், ஹாப்பியாக இந்த இடத்துக்கு போவோம், அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி முன்குறித்து அது மேலே ஒரு பெரிய சந்தோஷமாக குடும்பமாக புறப்பட்டு போகிறார்கள். இப்படி ஆனால் அந்த சந்தோஷம் குறைவோடும் மனவேதனையோடு துக்கத்தோடு கடந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் துக்கத்தோடு தெய்வ சமூகத்துக்கு வந்தாலும் நம்முடைய சந்தோஷத்தை தருகிற தேவன் அவர் சர்வ வல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் மாறும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் உங்கள் சந்தோஷம் துக்கமாக மாறும். அப்படி வசனமே இல்லையா? இருக்கா இல்லையா? ஐயா என்ன மாற்றிட்டார்னு யோசிக்கிறீங்களா? எடுத்து வாசிங்க பார்ப்போம். புலம்பல் 5:15 பாடிங்க. எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒழிந்து போயிற்று, எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. எங்கள் சந்தோஷம் இன்னைக்கு அநேகர் பிசாசுக்கு எது பிடிக்காது? சந்தோஷமா இருக்க பிடிக்காது. ஏசப்பாக்கு எது பிடிக்காது? துக்கமாக இருக்கிறது பிடிக்காது. ரெண்டு பேருடைய சுபாவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், பிசாசு கோபம் எரிச்சலுமாக காணப்படுவான். அந்த சந்தோஷத்தை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி அவன் தந்திரத்தை பயன்படுத்துவான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படியாவது நம்முடைய துக்கத்தை நம்மளிருந்து எடுத்து போட்டு நம்மளுக்கு சந்தோஷத்தினால நிரப்பணும்னு சொல்லி ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. இது ரெண்டு பேருக்கு நம்ம யாருக்கு இடம் கொடுக்கணும்? பிசாசுடைய சிந்தனைன்னா உன்னை துக்கத்தினாலேயே வாழ்நாள் முழுவதும் நீ துக்கத்திலேயே அழுது போகணும். அதுதான் அவனுடைய தீர்மானம். ஆனால் தேவனுடைய யோசனை என்னன்னா, கர்த்தருடைய வருகை வரையும் நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கணும் தான் அவருடைய ஆசை. ஆனால் புலம்பல நம்ம பார்க்குறோம், உங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறி. ஆமாம், இந்த சப்ஜெக்டில் யாரும் எடுத்து பேசவே மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? யோவான் 16:20 தான் பிரசங்கமே எடுப்பாங்க. ஆனால் இந்த பிரசங்கத்தில் யாரும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி அநேகர் சந்தோஷமான காரியங்களை பங்கெடுக்குவதற்காக ரேஸ், மற்ற காரியங்களில் ஓட்டப்பந்தயங்கள், ஜல்லிக்கட்டு, மாடு பிடிப்பது, பல காரியங்களில் சந்தோஷமாக பெயர்கள் கொடுத்து அதில் போய் சேர்ந்து கொள்வார்கள். அதனுடைய பந்தய பொருளை அவர்கள் வெற்றி பெற்று அந்த வெகுமதி பரிசுகளை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு சந்தோஷத்தோடு காணப்படுவதற்காக பெயர்களை கொடுப்பார்கள். ஆனால் எத்தனை இடத்துல அவங்களுடைய சந்தோஷம் துக்கமாக மாறி இருக்குது சற்று சிந்தித்து பாருங்கள். மாட்டை பிடிக்க போடும்போது அந்த மாட்டுடைய கொம்பு குத்தி மனிதன் என்ன பண்ணுது? காயப்படுத்துது. ரேஸில் போகும்போது எங்கேயாவது முட்டி கை காலை அடிப்படுகிறது. இப்படி பல காரியங்களில் அவங்க சந்தோஷத்துக்காக போய் செயல்படும் போது அது விபரீதமாக மாறுகிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஆமென். அதுதான் புலம்புல பார்க்குறோம். எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிடுச்சு. எத்தனை காரியங்கள், டூருக்கு போகிறாங்க, சுற்றுலாவுக்கு போகிறாங்க, பல இடங்களில் போகிறாங்க, போகும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போகிறாங்க. ஆனால் விபத்துகள், சிலர் மரித்து போகிறாங்க, சிலர் கை கால் உடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான காரியங்கள். சந்தோஷமாக நண்பர்களோடு போகிறார்கள், எங்கேயாவது வாயின் வார்த்தை நிமித்தமாக பேசிட்டு அடித்து கொள்ளுகிறார்கள். கடந்த போன வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் விச்சூர் சைடில் பார்த்தீங்கன்னா 2 நண்பர்கள் சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக தண்ணி அடிக்க போனாங்க. போன வாரத்தில் நடந்த சம்பவம். நான் போன வேலைக்கிழமை ஒவ்வொரு போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு அவளுக்கு நம்முடைய சபையின் சார்பாக அவளுக்கு கேலண்டர், டைரி, வாக்குத்தத்த அட்டை, அது மாத்திரமல்ல அழியாத சொத்து வேதாகமத்தை அவங்களுக்கு கொடுக்கவும், அவங்களுக்கு ஒரு இனிப்பு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கவும் தேவன் எனக்கு கொடுத்த ஞானத்தை அதை பயன்படுத்தி கொண்டேன். ஆனால் அங்கே போகும்போது நான் போன
ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகள் பேசிக்கொண்டதை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விபரீதம் நடந்ததை எங்களோட ஷேர் பண்ணார்கள். அவங்க சந்தோஷத்தை போய் பங்கு பெறுவதற்காக தண்ணி அடிக்க போகும்போது அந்த சந்தோஷம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது வாக்குவாதம் உண்டாகி நண்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்து அதில் ஒருவன் கல்லை தூக்கி தலைமலை போட்டு நசுக்கி சாகச்சிட்டான். அவங்களோட சந்தோஷம் இதுதான் உலகம். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் அது உனக்கு நிரந்தரமாக இருக்காது. அந்த சந்தோஷம் ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலத்தை பிறகு உனது துக்கத்தில் போய் கொண்டு நிறுத்தும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்னைக்கு அநேகர் தேவ சமூகத்தில் வந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு இந்த விடுமுறை நாட்களிலே அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க பீச்சுக்கு போகிறாங்க, குடும்பமாக போயிருப்பாங்க. பிள்ளைங்க போய் என்ன பண்ணோம், முதல்ல அந்த கால் பாதம் நனையிற அளவில் போய் நிற்பாங்க. அது கொஞ்ச நேரம் அதை விளையாடிக்கிட்டே இருக்கும்போது முழங்கால் அளவு போவாங்க. சந்தோஷம், எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அப்படி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் முழங்கால் அளவு போன பிறகு அதுக்கு எங்கே போவோம், அந்த சந்தோஷம் எங்கே கொண்டு போகுது, இடுப்பளவு கொண்டு போவோம். இடுப்பளவு கொண்டு போகும்போது அடுத்தது எங்கே போகுது, கழுத்தளவுக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பையன் அடிச்சுன்னு போயிட்டு இருப்பான். சந்தோஷமாக பீச்சுக்கு போனவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 2 கையில் மாரில் அடிச்சுக்கிட்டு அழுது புலம்புவார்கள். சந்தோஷம் துக்கமாய் மாறும். சந்தோஷம் துக்கமாய் மாறும். இதை சொல்லிக்கொண்டே போகலாம். சந்தோஷம் துக்கமாக மாறக்கூடியதான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சில காரியங்களை சந்தோஷத்துக்காக சில வழிகளை நாம் திறந்து கொடுக்கிறோம். சந்தோஷத்துக்காக நண்பர்களோ உறவினர்களுக்காகவோ சிநேகிதனுக்காகவோ சில விதமான நிகழ்ச்சிகளை நாம் தன் அறியாமலே என்ன பண்ணுகிறோம், சில காரியங்களுக்கு வழிவாசல் என்ன பண்ணுகிறோம், திறக்கிறோம். எதற்காக? பிறர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. அந்த பிறரை நீ சந்தோஷப்படுத்துவதற்காக நீ வழிவாசலை திறக்கும் போது அந்த நேரம் அது சந்தோஷமா இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் எத்தனை நிமிஷம் இருந்தது, துக்கம் எவ்வளவு நாட்கள் இருந்தது, சற்று சிந்திக்க வேண்டும். ஆனால் அதனால தான் எரேமியால 4:1 பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட 15 பேங்க்கு என்ன பண்ணாங்களாம், கடன் அடைப்பதற்கு லோனுக்காக அநேக மேனேஜர்லாம் போய் பார்த்து தன்னுடைய பரிதாபத்தை பகிர்ந்து கொண்டு தன்னுடைய சோகமான காரியத்தை சொல்லிக்கொண்டு ஒரு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு பேங்க் மேனேஜரை போய் சந்தித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தது பிசாசு அல்ல, தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. வீட்டிலேருந்து புறப்படும் போது ஒவ்வொரு பேங்க் மேனேஜர்கிட்ட இப்போ பார்க்கும்போது நம்ம ஜெபிச்சுட்டு போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், கோணலனை செவைப்படுத்துவார், கருணமேடுகளை சமமாக்குவார், அவருடைய கண்களை தயவு கிடைக்க கர்த்தர் செய்வார். ஆனால் 15 பேங்க் மேனேஜர் கண்களை ஏன் கிடைக்கல? அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஏன், எதற்காக கடினப்படுத்தினார்? சற்று சிந்திக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நான் மேலோட்டமாய் கொண்டு போகிறேன், பயப்பட வேண்டாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எரேமியால பார்க்கும்போது 4:1 சொல்லுது, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால். அப்போ தப்பு செஞ்சது யாரு, தவறு செஞ்சது யாரு, சில்பானது யாரு, அற்பமான காரியத்துக்கு சந்தோஷத்துக்கு வழி திறந்தது யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்ன பண்ணு, என்னிடத்தில் திரும்பு, இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்பு, பிதாவிடத்தில் திரும்பு. நீ திரும்பாத வரையும் நீ அலைந்து கொண்டுதான் இருக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. எந்த சபையில சொல்லப்படாத ஒரு செய்தி நம்முடைய விடுதலை சபையில கர்த்தர் நம்மளை குறித்து அங்கங்கமாக வெளிப்படுத்தல் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரிந்து கொண்டிருக்கும் என்றால், நீங்கள் உங்களுடைய அருவருப்பை அவர் பார்விலிருந்து அகற்ற மனதில்லாதனால அந்த அற்ப ஆசைக்காக அற்ப சந்தோஷத்துக்காக தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தேவனை மறந்து நயங்காட்டுகிற பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து நயவசனிப்பான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து
இன்றைக்கு நாம் நம்முடைய சந்தோஷத்தை பறிபோகும்படியாக நாம் செயல்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டியது, இது நான் பேசுவதற்காக வரவில்லை, சந்தோஷம் என்ற செய்தி குறித்து தான் பேச வந்தேன். ஆனால் அங்கே நான் ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததை தான் நான் யோசித்தேன். உங்கள் சந்தோஷம் துக்கமாக மாறும் என்று சொல்கிற அந்த சப்ஜெக்டை நான் கொண்டு வரல. ஆனால் அங்கே மாறிடுச்சு, நான் கேட்கும் போது மாறிடுச்சு. அப்போ மாறும்போது அதை தியானிக்க ஆரம்பித்தேன். நான் இங்கே பேசிக்கொண்டே அதை தியானிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான் நம்முடைய சந்தோஷத்தை பறிப்போய் தான் நாம் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் இங்கே சங்கீத பாட வந்திருக்க மாட்டீங்க, வேற எங்கன்னா போயிருப்பீங்க. ஆனாலும் எங்கே போனாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்காது என்று சொல்லிதான் நீ துக்கத்தோடு இங்கே வந்திருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் போகும்போது சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கடந்து போவீர்கள் என்பதை நான் கர்த்தருக்குள்ள 100% நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து கூட்டங்கள் பேசுவதற்கு தேவன் எனக்கு அநேக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தாலும் தொண்டைகளுக்கு பலனையும் கால்களை மான்கால்களை போல மாற்றி உங்கள் மத்தியில் பேசுவதற்கு என் தேவன் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ பௌர்ணமி நாட்களில் வெளியிலிருந்து ஊழியக்காரர்கள் அழைத்த நாட்கள்லாம் உண்டு. இப்படி தொடர்ச்சியாக மீட்டிங்கனால கண்டினியூவாக பேச முடியாததுக்காக என் தொண்டைக்கு கொஞ்சம் சற்று இளைப்பாறுதல் ரெஸ்ட் வேண்டதுக்காக நான் வெளியிலிருந்து ஊழியக்காரரை அழைத்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் இப்பொழுது அந்த வாய்ப்பு மிக குறைவாய் காணப்பட்டது. காரணம் என்னென்றால் இன்றைக்கு அவங்களுடைய காரியத்தை தான் பேசுவர்களாக கண்ட மக்களுடைய எதிர்பார்ப்பையும் பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியதான ஊழியர்கள் இன்றைக்கு தேசத்தில் மிக குறைவாக இருக்கிறபடினால தானே கர்த்தர் என்னை இப்படிப்பட்டதானே சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை பயன்படுத்தும் போது நான் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதில் நான் மிகுந்த ஆவலோடு காணப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சந்தோஷத்தை இழந்து போனதுக்கு காரணம் எங்கே என்றால் நம்மிடத்தில் இருக்கிற அருவருப்பு. நம்மிடத்தில் இருக்கிற அந்த அருவருப்பு இருக்கிற வரையும் உன்னை சந்தோஷத்தை இல்லாதபடிக்கு உன்னை அலைவிட்டு கொண்டே இருப்பான் பிசாசு. இங்க போ, அங்க போ, இவரை பார், அவரை பார், இந்த பாஸ்டரை பார், அந்த சர்ச்சுக்கு போ, இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போ, உன்னை அலைய விட்டுக்கிட்டே இருப்பான். நீ எந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போனாலும் சரி. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்காவில் பெரிய ஒரு அசைவை கொண்டு வருகிறதானே பென்னிகின் கட்டுக்கொண்டும் போனாலும் சரி, ஒரு அற்புதம் உனக்கு நடக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே அமெரிக்காவில் இருக்கிறதானே பென்னிகின் ஐயா மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணதானே ஒரு சகோதரி 10 வருஷமாக குழந்தை கிடையாது. அதே அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் டாக்டர். ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதபடினாலே, ஆனால் அவர்கள் அங்கே போனாங்க, அவங்க குழந்தையை நிற்கலை, பிரச்சனைந்து விடுதலை ஆகலை. ஆனால் அவர்கள் என்னுடைய யூடியூப் பார்த்துட்டு இங்கே வந்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டார். 2018 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குழந்தையோடு வந்து சாட்சி சொன்னது நீங்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க. சிஸ்டர் சுமித்ரா, தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆனால் அங்கே போனாலும் விடுதலை கிடைக்கல. எத்தனையோ வரம்பெற்ற ஊழியக்காரர்கிட்ட போனாங்க, ஒன்று கிடைக்கல. ஆனால் இங்கே வந்த பிறகுதான் அவங்களுக்குள் இருக்குதானே சில பலவீனப்படுத்த அசுத்தாவி அலக்களித்து வெளிப்போன பிறகுதான் ஒரு அருமையான ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் பெற்றெடுக்க உதவி செய்தார். குழந்தையே தங்காது பிறக்காது என்று சொன்னதான் அந்த சகோதரிக்கு வயது கடந்து போனாலும் தேவன் கொடுத்தார். நீங்கள் அந்த சாட்சிகள் உங்களுடைய கண்ணால் கண்டீங்க, காதால கேட்டீங்க. ஆமென். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய சந்தோஷம் எங்கே மிஸ் ஆனது, எந்த இடத்துல நம்ம இழந்தோம், எந்த சூழ்நிலை அதை இழந்தோம், இழந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் தேவனிடத்தில் திரும்புவீர்கள். ஆமென், அல்லேலூயா. யாரிடத்தில் திரும்புவீங்க? அவர் தான் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்பு. உனக்கு சந்தோஷம் வேணுமானா யாரிடத்தில் திரும்பு? என்னிடத்தில் திரும்பு. நீ துக்கமாய் அலைந்து திரும்பினா பிசாசிடத்தில் போ. பிசாசுக்கிட்ட போனா என்ன உண்டு? துக்கமும் கவலையும் கண்ணீர், வியாதி, வறுமை, தரித்திரம், சாபம். தேவனிடத்தில் வந்தால் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷமான மகிழ்ச்சி உண்டு. ஆமென், அல்லேலூயா. நேற்று இதே வசனத்தை தான் நெற்குண்டத்தில் பேசினேன். நெற்குண்டத்தில் வந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் நேற்று பேசின வார்த்தை வேற, இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை வேற. ஆமென்.
வசனம் ஒன்று தான், விளக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவர் தான் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, திருமணமான நாட்களில் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தி, இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றது நீங்கள் பல இடத்துல கேட்டிருக்கலாம். நானும் பல முறைகள் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பேசுகிற செய்தி வித்தியாசமாக இருக்கும் என்பதை நான் முதலாவது நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷத்துக்கு காண முடியாததற்கு காரணம் என்னென்பதை நான் இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, வசனத்தை தியானிக்கும் போது, கர்த்தர் என்னோடு இடைப்பட்டதை உங்களோடு பேசுகிற ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆமென். பிரசங்கி, சாலமோன் எழுதின பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மனுஷனுடைய ஞானம் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். அவனுடைய மூர்க்கம் மாறும். அவனுடைய மூர்க்கம் மாறும். அவனுடைய மூர்க்கம் மாறும். மூர்க்கம் மாறிட்டா முகத்தில் எப்படி இருக்குமா? பிரகாசம். பிரகாசம். அப்போ முகத்தில் பிரகாசம் வந்துச்சுன்னா இருதயத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம முகத்தில் மூர்க்கம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் போயிடும். ஏன் சொல்லுங்களேன்? மூர்க்கம் நம்முடைய முகத்தில் இருந்தால், இருதயத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாரும் எப்படி இருப்போம்? சிடு 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 சிடுன்னு. மாமியார் மருமகளை பார்த்து சொல்லும், மருமகள் மாமியாரை பார்த்து சொல்லும், அம்மா பொண்ணை பார்த்து சொல்லும், அப்பா பிள்ளையை பார்த்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்? எப்போ பார்த்தாலும் சிடு மூஞ்சி, சிடு சிடு சிடுன்னு. எதுக்கத்தாலும் மூர்க்கமாக பேசுது, கோபமாக பேசுது. அப்போ அந்த வீட்டில் அவனுக்கும் சந்தோஷம் இருக்காது, அந்த குடும்பத்துக்கும் சந்தோஷம் இருக்காது. மூர்க்கம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கி நம்முடைய முகத்திலிருந்து மூர்க்கத்தை கர்த்தர் அகற்றுகிறார். மூர்க்கம் மாறணும். நான் மாறணும். மூர்க்கம், முன்கோபம், எதுக்கெடுத்தாலும் மூர்க்கம் முறிக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உடைய மூர்க்கத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. மூர்க்கம் மாறினா ஆட்டோமேட்டிக் எது உள்ள வந்துடும்? பிரகாசம். அந்த பிரகாசம் எப்படி வருது? எதனால் வருது? ஞானம். அப்போ ஞானம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். சாலமோன் கொடுத்த ஞானத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்திலே கொடுத்துருக்கிறார். அப்போ நீ ஞானத்தை கேட்கும் போது மூர்க்கம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அவன் மூர்க்கம் இருந்தால் உன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நீ இழந்துருவேன், நன்மையெல்லாம் இழந்துருவேன், சமாதானத்தை இழந்துருவேன், நட்பை இழந்துருவேன், உறவை இழந்துருவேன். மேஷாக்கு ஒரு பாடல் பாடினான். என்ன பாடலே? உறவுகளை பாதுகாத்திட. இந்த மூர்க்கத்தினால எத்தனை உறவுகளை நம்ம இழந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மூர்க்கம் நம்மளை விட்டு போகணும்னா தேவ ஞானம் உள்ள வர வேண்டும். தேவ ஞானம் உள்ள வந்துட்டால் நம்முடைய முகம் பிரகாசம், குடும்பம் பிரகாசம், தொழில் பிரகாசம், ஊழியங்கள் பிரகாசம், எல்லாவற்றிலும் எப்படி இருக்கவும் பிரகாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். இப்போ எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளி நமக்குள்ள வரணும். அப்படின்னா தேவ ஞானம் நமக்குள்ள வர வேண்டும். தேவ ஞானம் இருந்துட்டால் யார்கிட்ட நம்ம நம்ப மாட்டோம், மூர்க்கமாய் நடந்து கொள்ள மாட்டோம், மூர்க்கமாய் பேச மாட்டோம், எடுத்த கவுத்தம் என்று பேச மாட்டோம். நிதானம் இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சாலமோன் ஆண்டவரை கேட்டான், மக்களை நான் விசாரிக்க வேண்டும், மக்களை சரியான வழியில் நான் நடத்த வேண்டும், அதில் எனக்கு ஞானமும் விவேகத்தை தாங்க. ஞானமும் விவேகம் இல்லாதனால தான் இன்னைக்கு என்ன பேசுறது நிதானம் தெரியாதனால நாம் அநேக காரியத்தை இழந்து போயிருக்கிறோம். அதில் தான் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாது என்று வேதம் சொல்லி தருது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், இந்த கோபம் எதனால் வருது? மூர்க்கம். இது மனசில் போட்டு அப்படியே அடக்கி அவங்களை குறித்து யோசித்து, இவங்களை குறித்து தியானித்து, இவங்களை குறித்து பேசி, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூர்க்கம் நம்மளை கொண்டு போய் கடைசியாக எல்லாத்தையும் பகைத்து உன்னையும் சாகடிக்கும். என்னடா உங்களுக்கு சமாதானம் இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதி இழந்து, இனி எதுக்கு நான் வாழணும்? இருக்கிறதை விட சித்திர மூர்க்கம் இருதயத்திலிருந்து பேச வைக்கும். அதனால்
நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது என்ன மாறணும்? மூர்க்கம் மாறினா சந்தோஷம் உள்ள ஈஸியாக வரும். ஆமென். மாறுமே, எல்லாமே மாறும். அப்போ எல்லாமே மாறணும்னா என்கிட்டயும் உங்ககிட்டயும் என்ன மாறணும்? மூர்க்கம் மாறினா எல்லாம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் மாறுவதற்கு ஒரே ஒரு காரியம், என்கிட்ட இருக்கிற மூர்க்கம் மாறணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? பாஸ்டர் எனக்கு மூர்க்கமே கிடையாது பாஸ்டர், நான் மூர்க்கமே பட மாட்டேன் பாஸ்டர் அப்படின்றீங்கன்னா கண்டிப்பாக வரும். நீ ஒத்துக்கலைன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உனக்குள்ள மூர்க்கம் வந்துடும், எல்லாம் முறிப்பேன். ஒத்துக்கொள், எப்பவுமே ஒத்துக்குங்க. இழந்து போனதெல்லாம் கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மூர்க்கம் பிசாசு கொண்டு வர்றது, பிரகாசம் தேவன் கொண்டு வர்றது. ஆமென். ஞானத்தை தேவன் கொடுக்கிறது. ஆனால் ஞானம் இல்லாமல் நடக்கிறது பிசாசுடைய காரியம். யார்கிட்ட என்ன பேசணுன்னே தெரியாது. அதிகாரியாக இருப்பான், ஆனால் கோபத்தில் மூர்க்கத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாது. அவன் வந்து சொல்லுவான், கெட் அவுட், வெளியே போ அப்படின்ட்டு. அவ்வளோதான், வேலை இழந்துட வேண்டித்தான். புருஷங்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது, மூர்க்கம். அவன் சொல்லுவான், வாடகை தேவை, போடி வீட்டுக்கு அப்படின்னுவான். யோசித்து பாருங்க, உங்களோட மூர்க்கத்தினால எதெல்லாம் இழந்திருக்கிறீங்கன்னு. எத்தனை நட்பு உறவுகளை இழந்திருக்கிறோம், ஐக்கியத்தை இழந்திருக்கிறோம். காரணம் என்ன? மூர்க்கம். சாலமோன் எழுதினான்னா சும்மா எழுதியிருக்க மாட்டார், அனுபவத்தை தான் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் அனுபவப்பட்டு எழுதியிருக்கிறார். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் தள்ளப்படக்கூடாதுன்னு தான் நம்மளுக்கு எச்சரிக்கிறார். ஆமென். அப்படின்னா இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமுள்ள ஆண்டாய் காணப்பட வேண்டும். பிரகாசிக்கணும். எல்லாவற்றிலும் உன்னுடைய தொழில், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய படிப்பு எல்லாவற்றிலும் நீ பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய தினந்தோறும் கேளுங்க, ஞானத்தை தாங்க. நான் எங்கேயுமே என்னுடைய மூர்க்கத்தை வெளிப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. யோபுடைய மனைவிக்குள்ள மூர்க்கம் இருந்தது, அதனால தான் எடுத்தன் கவுத்தன்னு சொல்லிட்டு என்ன பேசிட்டா? யாரை பார்த்து சொன்னா? தேவனை பார்த்து சொல்லுகிறான். தேவனை தூசி என்றால் காரணம் மூர்க்கம் வெளிப்படுகிறது. ஆனால் அவகிட்ட என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் யோபுகிட்ட அந்த மூர்க்கம் இல்லை, சமாதானமாக சொல்லுகிறான். பைத்தியக்காரி போல பேசுறியே, நான் நிர்வாணியாக வந்தேன், நம்ம ஒன்றையும் கொண்டு வரல, நம்ம ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. அதுதான் நிதானம், ஞானம் தேவை. மனைவி சொல்கிறான்னு சொல்லிட்டு உடனே தலையை ஆட்டில்லாம நிதானிக்கிறான் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். எத்தனை இழப்பு வந்தாலும் உங்ககிட்ட மூர்க்கம் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, அதை குறித்து கவலைப்படக்கூடாது. மூர்க்கம் இருக்கிற இடத்துல அங்கே சமாதானம் குடியிருக்காது. காலையிலேருந்து பொழுது வெடிஞ்சு பொழுது போகிற வரையும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே கிடக்கும். அப்போ அந்த குடும்பத்தில் என்ன உண்டாகும்? பிரிவினை உண்டாகும். ஆனால் மூர்க்கம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் அங்கே யோபுடைய மனைவி சொல்கிறார். தேவனை தூசித்து ஜீவனை இன்னும் உத்தமத்திலையா இருக்கிறான். அவன் உத்தமத்தில் அது உனக்குன்னா அவன் தானே இருக்கிறான், ஒன்றும் இருக்க சொல்லலையே, ஒன்றும் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லலையே. அவன் கத்தரை தேடி அவனை கத்தரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறான். யோபு கத்தர் கொடுத்தா, கத்தர் எடுத்தா, கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறான். எது பண்ணாலும் ஸ்தோத்திரத்தை விடலை. ஆனால் இவன் மூர்க்கத்தை, இவளுக்கு இருக்கிற மூர்க்கத்தை யாருக்குள்ள அனுப்ப பார்க்குறா? யோபுக்குள்ள அனுப்ப பார்க்குறா. இன்னைக்கு எத்தனை மனைவி யோபு போல இருக்கிறீங்க? அதனால தான் உங்கள் குடும்பத்தில் எப்படி பண்ண போராட்டங்கள் இருக்கு. அதனால தான் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷ சமாதானத்தை நீ அனுபவிக்க முடியாமல் இருக்கிற. சற்று சிந்திக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னால் தான் என் குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை ஒத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய சமாதானத்தை நீ அனுபவிப்பேன். ஆமென். அந்த சந்தோஷத்தை ஒருவன் எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒருவன் எடுத்து போடவே முடியாது. சவால் விட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எப்பொழுது தாழ்த்துங்க. ஆண்டவர், எனக்குள்ள மூர்க்கம் வரவே கூடாது, மூர்க்கம் வரவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு காலங்களை வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு காலங்களை வச்சுருப்பாங்க. 40 வயசு என்ன குணமா? அப்படியான பைபிள் போட்டுக்குதா? சொல்லுங்களேன். ஆனால் நம்மளுக்கு என்ன குணம் வந்துடுது? என்ன குணம் வந்துடுது? நாய் குணம். அப்படின்னா என்ன? விளக்கங்க பார்ப்போம். நாய் குணம் என்ன?
சொல்லுங்களேன். நாய் குணம் என்ன? நாய் குணம் என்ன? தன் கக்குனதை திருப்பி சாப்பிடும். நமக்கு நல்ல குணத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை பார்த்தா சொல்ற, குணஸ்தானி ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாரு? நீ 40 வயசா இருக்கட்டும், உனக்கு 80 வயசா இருக்கட்டும், அந்த குணம் உள்ள வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீட்டில் கேட்டில் போட்டிருப்பான், நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு. ஏன்னா நீ உள்ள திறன உள்ளே வரக்கூடாது, கட்சிடா அப்படின்ட்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். மூர்க்கு நமக்குள்ளே வந்தால் குடும்பமாக இருக்காதே, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவர் என்னுடைய மூர்க்கத்தினால தான் என் குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்கு, என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கு, இப்படி நான் வேதனையோடு இருக்கிறேன், இதற்கு நான் தான் காரணம். நீ ஒத்துக்கொண்டால், உன்னுடைய பிழையை நீ ஒத்துக்கொண்டால், இன்னைக்கு உன் குடும்பம் மகிழ்ச்சிக்குள்ளே காணப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, வீடு புதிய வீட்டுக்குள்ளே போனால் முதலாவது அடுப்பு பற்ற வச்சு என்ன பண்ணுவாங்க? சோறு ஆக்குவாங்களா, பிரியாணி செய்வாங்களா? பால் பொங்கணும். ஆமே, என்ன பொங்கணும்? அது அந்த ஒரு நாளைக்கு தான் விசேஷமாக அது பண்ணுவாங்க. ஆனால் நீ மூர்க்குத்திட்டு வெளியே வந்தால் எப்பொழுதும் உனக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கும். ஆமே, அல்லேலூயா. நீ பாட்டு பாடிக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கலாம், ஆண்டவர் துதிச்சுட்டே இருக்கலாம். அந்த சந்தோஷம் மூர்க்கம் உங்கள்கிட்ட இல்லையான்னா எக்காலத்தையும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே, அவ துதி என் வாயில இருக்கும். ஆமென். அப்ப நீ அவரை துதிச்சுட்டே இருந்தா உனக்குள்ள வரக்கூடிய அந்த மூர்க்கம், யார் மூலியமா வரக்கூடிய கலகம், யார் மூலியமா வருகிற எரிச்சல், கோபங்கள், உன்னை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிற, பிரிவினை பண்ணுகிற அந்த ஆவிலாம் உன் வீட்டு எல்லைக்குள்ள கூட வராது. துஷ்டன் இனி உன் வழியாய், துஷ்டன் இனி உன் வழியாய். இன்னைக்கு எல்லாருடைய மெசேஜில் என்ன வந்திருக்குது வாட்ஸ்அப்பில்? துஷ்டன் இனி வழியாய் கடந்து வருவதல்லாய். நாகும் 1:15. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, துஷ்ட ஆவி வரந்தா உன்னை மூர்க்கத்துக்குள்ள கொண்டு போவான். இது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி பேசிட்டாங்க, இப்படி நடந்துட்டாங்க, உனக்கு தூக்கம் வராது, பிபி ஏறி பல பிரச்சனையும் சந்திக்கணும். மூர்க்கத்துக்கு இடம் கொடுக்காத. எப்போதும் ஒரு இலைப்பாறுதலோடு இருங்க. எந்த நேரத்தில் நம்ம உயிர் போப்பதுன்னு தெரியாது. சந்தோஷமா இருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது பகுதிக்கு நாம் கடந்து போகலாம். யோவான் 16:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை ஒருவனும் எடுத்து போட மாட்டான். ஒருவனும் ஒருத்தியும் எடுக்க முடியவே முடியாது. யோசுவா 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. யோசுவாவே, நான் மோசையோடு இருந்து போற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஒருவனும் உனக்கு எதிர்த்து நின்னாதானே உன் சந்தோஷத்தை எடுத்து போட முடியும், உன் மகிழ்ச்சி எடுக்க முடியும், உன்னை வேதனைப்படுத்த முடியும். ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டில் கொடுத்தது, புதிய ஏற்பாட்டில் உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒருவனும் எடுத்து போட முடியாது, ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. தீங்கு செய்ய முடியாது. ஒருவனும் உன் மேல என்ன பண்ண முடியாது? கை போடவே முடியாது. ஒருவனும் கை போடவே முடியாது. ஒருவனும் நீ கர்த்தரோடு இருக்கும்போது, அல்லேலூயா, உன் மூர்க்கம் மாறிடுச்சு, நீ மனம் திரும்பிட்ட, நீ தேவனிடத்தில் வந்துட்டேன்னா உன்னை சுற்றிலும் கர்த்தர் தேவதூதர்களை கட்டளையிடுவார். ஆமென். ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3:32. தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவருடைய சாட்சி ஒருவனும் என்ன பண்றதில்லை?
ஏற்றுக்கொள்வது இல்லை. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி கண்டதும் கேட்டதுமாய் இன்றைக்கி அநேகருடைய சாட்சி எல்லாரும் என்ன பண்ணுவதில்லை, ஏற்றுக்கொள்றதே இல்லை. இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடியதான சாட்சிகளாக நம்ம வாழணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வந்திருக்குதானே நாம் நம்முடைய காரியங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு எப்படியாவது யார் மூலியமாக என்ன பண்ணுறான், உன் சந்தோஷத்தை எடுத்து போடுவதற்கு யாரையாவது பயன்படுத்துமா. நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ஈஸி இடம் கொடுத்துட்டே எடுத்து போட்டுருவான். சந்தோஷத்தை எடுத்து போடப்பட்டதானே தேவனுடைய பிள்ளைகளே. சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுடைய சூழ்நிலை எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் ஒரு தெளிலால் மூலியமாக அவன் சந்தோஷம் எடுக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தாவீதுடைய சந்தோஷம் உப்பரையிலிருந்து ஒரு ஸ்திரீயுடைய குளியலறையை அவன் பார்த்ததுனால அவன் சந்தோஷம் எடுக்கப்பட்டது. இன்றைக்கு சந்தோஷத்தை எடுக்கும்படியாக பிசாசு பல விதத்தில் கிரியை செய்வான், எடுக்க பார்ப்பான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, சூனியமத்தினுடைய அவங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் குழந்தையே இல்லாமல் இருந்தது. ஆனால் கர்த்தர் குழந்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். எலிசா அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மேலறையில் எல்லாவற்றையும் கொடுக்கிறதுனால, அந்த வீட்டில் ஜெபிச்சதுனால அந்த சகோதரிக்கு கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆனால் கொஞ்ச நாட்கள் பிறகு அந்த குழந்தைக்கு வேதனையும் வலியும் பலவீனமும் வந்ததுனால அந்த குழந்தை மரித்து போய்விட்டது. இப்போது சந்தோஷம் எடுக்கப்பட்டது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எடுக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை எங்கே போனால் திருப்பியும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அவர் நேராக தேவனுடைய பிள்ளைகளே வேலைக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு கழுதை அனுப்ப சொல்லுன்னு சொல்லும் போது வேலைக்காரன் போய் இது போல் அவங்க மனைவி கழுதை கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஓய்வு நாளும் இல்லை, இன்னைக்கு அமாவாசையும் இல்லை என்று சொல்லி. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு அமாவாசை ஜபம் நடந்தது என்றது எலிசா மூலியமா நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் நமக்கு துக்கம் இருக்கிறதோ அது எந்த நாளாக இருந்தாலும் சரி கர்த்தரை நம்ம தேடக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த துக்கத்தை சந்தோஷத்தை பாருங்க, எடுத்துட்டான். ஆனாலும் அந்த சந்தோஷத்தை மீண்டும் என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொள்ளும்படியாக. எபிரியுடைய வாழ்க்கையில் பாருங்க, அந்த பிள்ளை சந்தோஷமா இருந்தா, ஆனால் அந்த எபிரியுடைய பிள்ளை மரித்து போய்விட்டார். சந்தோஷம் எடுக்கப்பட்டது. ஆனால் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து அந்த சந்தோஷத்தை அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கர்த்தர் அந்த சந்தோஷத்தை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கைப்பெண் என்று சொல்லதான ஒரு விதவை தாய் புருஷனை இழந்து, தாய் தன் மகனை இழந்து பாடியில தூக்கிட்டு போறாங்க. சந்தோஷம் எடுக்கப்பட்டது. ஒரு பிள்ளையும் இருந்தும் மரித்து போய்விட்டான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, எடுக்கப்பட்டது அந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து அந்த பாடியை தொட்டார். அந்த பாடியை தொட்டார், வாலிபன் பிழைத்தான். மீண்டும் அந்த தாய்க்கு இயேசு கிறிஸ்து மூலியமாய் சந்தோஷத்தை கொடுக்கப்பட்டது. கானா ஒரு கல்யாணத்தில் சந்தோஷமா இருந்தாங்க. திராட்சை ரசம் குறைந்து போனதுன்னு சொல்லும் போது சந்தோஷம் அங்கே எடுக்கப்பட்டது. ஆனால் இயேசுவை தேடி வரும்போது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி சந்தோஷத்தை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சந்தோஷத்தை எடுக்காதபடிக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அது நம்முடைய கடமை. ஆமென், அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எதை எடுக்க மாட்டான், சந்தோஷத்தை எடுத்து போட மாட்டான், எடுத்து போட மாட்டான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, எடுத்து போடுகிற காரியம் யாருது? பிசாசு, பிசாசு. ஆமென், அல்லேலூயா. நீ ஜெபிக்க மறந்துட்டியானா உன் சந்தோஷத்தை அவன் டக்குன்னு எடுத்துன்னு போயிடுவான். ஆயா வடை சுடும் போது காக்கா வடை தூக்கின்னு போன போது கதையாயிடும், எடுத்துன்னு போயிடும். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இன்னைக்கு அநேகருடைய சந்தோஷத்தை எடுக்க முடியாங்க பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற வேதம் தெளிவாக சொல்லுது. நாம் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை
பிசாசு கொண்டு வந்தாலும் உங்களை சந்தோஷத்தை கொண்டு வருது தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். உன் துக்கத்தை மாற்றி நீ எப்பொழுது சந்தோஷம் பார்க்க முடியாக. ஆனால் பிசாசு வந்துட்டான். அவன் முதலாவது வந்து செயல்படுவது எதென்றால் உன் சந்தோஷத்தை எடுக்க முடியாது வருவான். உன் சந்தோஷத்தை எடுக்க முடியாது வந்தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பிதாவோடு சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கூட அவனுக்கு பிடிக்கல பாருங்க. வந்தான், அந்த சந்தோஷத்தை எடுத்து போட்டான் பாருங்க. அன்னைக்கு எடுத்து போட்ட சந்தோஷம் இன்றைக்கு வரையும் மக்கள் துக்கத்தில் தான் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று இரவு ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு நாட்டை உங்களுக்கு காண்பித்தேன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அமெரிக்காவில் இருக்கதானே கலிஃபோர்னியான்றதானே ஒரு மாநிலத்தில் நடந்ததானே சம்பவம். என்ன நடந்தது? சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே அந்த இடத்துல என்ன நடந்தது? எல்லாம் எரிந்து அப்படியே கரிக்கட்டியாக போயிட்டு இருக்கு. அணைக்க முடியல. இந்த ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த தேசத்தில் அவங்க குடியிருக்கும் போது சந்தோஷம், மகிழ்ச்சி. என் பிள்ளை அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டான், கலிஃபோர்னியா நாட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட சந்தோஷம் இன்றைக்கு அந்த செய்தி கேட்கும் போது, அந்த சம்பவத்தை பார்க்கும் போது, இப்போ உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போடப்பட்டாச்சு. அவங்க சேர்த்து வச்ச எல்லாம் சொத்து, பணம், வீடு நாசமாக போயிடுச்சு. பார்த்தீங்களா தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் நம்ம தேடாமல் போகும்போது, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாளை விட்டுட்டு வேலைக்கு ஓடும்போது, கர்த்தர் கொடுத்த பலத்தை வைத்து கொண்டு நீ வேலை செஞ்சு கோட்டை கோபுரத்தை கட்டினாலும், போன வாரத்தில் நடந்த 8ஆம் தேதி, எத்தனையோ வருஷம் நடந்ததல்ல, இந்த ஜனவரி 2025 8ஆம் தேதி அமெரிக்காவில் நடந்த ஒரு பகுதி. அமெரிக்காவிலேயே அதிகமான வருமானமும் செல்வாக்கும் காணப்படுகிற இந்த மாநிலத்தில் நடந்தது. சற்று சிந்தித்து பாருங்க. பெருமை, என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறான், லண்டனில் இருக்கிறான்னு. எங்கே இருந்தாலும் கர்த்தரை தேடு. மனுஷனுடைய யோசனைகள், சிந்தனைகள் வீண். மனுஷனுடைய யோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்குவார். நன்றாக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். உன் சந்தோஷத்தை எடுத்து போடுவதற்கு சாத்தான் கங்கனிட்டு கொண்டிருக்கிறான். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனும் உங்கள் சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது. உங்களிடத்திலிருந்து, உன்னிடத்தில் போடல, எங்கிருந்து? உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அதுதான் நோவாவும் அவருடைய குடும்பமும் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால தான் எடுத்து போட முடியவில்லை. அவங்க கர்த்தரோடு இருந்தார்கள், பேழைக்குள்ள இருந்தார்கள். இதெல்லாம் வெள்ளத்தில் அழிந்து போனார்கள். சந்தோஷம் பறி போனது. தேவனுடைய பிள்ளைகளே, எடுத்து போடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளிலே நீ கர்த்தரை தேடு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலாவது உனக்கு சமாதானத்தை படிங்க. நேற்று வசனம் என்ன? முதல் வசனம் நேற்று லூக்கா 19:42 படிங்க. நேற்று தலைப்பு வசனம் அதுதான். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். இப்போ யோசிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணைப்படுறவன் தான் ஞானம் உள்ளவன், புத்திசாலி. இப்போ பாருங்க, அந்த நெருப்பு யாராவது அணைக்க முடிஞ்சதா? பில்டிங் அப்படி எரிதான். பில்டிங் எப்படிங்க எரியும்? மரம் எரியலாம், மற்ற பொருட்கள் எரியலாம். பில்டிங் இதுவரையும் எரிஞ்சது எங்கேயுமே நம்ம பார்த்தது கிடையாது. வெடிக்கும். அனல்னால என்ன பண்ணும்? சுவர்கள் வெடிக்கும், தரைகள் வெடிக்கும். ஆனால் அதில் பாருங்க, அது எரிதுன்றான். நடந்த சம்பவத்தை உங்களுக்கு அப்படியே நேச்சரை காட்டுறோம். அவர் பட்சிக்கிற அக்கினி.
அவர் உன் மேலே எரிச்சலாக இருக்கும்போது மனம் திரும்பிடு. நீ என்னிடத்து திரும்பன் வார்னிங் கொடுக்குறார். திரும்பலைன்னா இதுதான். யார் எந்த ஃபயர் சர்வீஸை போய் அணைக்க முடியாது, ஹெலிகாப்டர் போய் அணைக்க முடியாது, ஃபயர் சர்வீஸை போய் அணைக்க முடியாது. தேவனுடைய கோபத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. ஜாக்கிரதாய். உன்னிலிருந்து சந்தோஷத்தை எடுத்து போடாதபடிக்கு ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது உங்களுடைய கடமாய். 6 நாள் வேலை செய். வாரத்தில் முதல் நாள் தேவ சமூகத்தை தேடு, அதிகாலையில் கர்த்தரை தேடு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசி, அதை நேசி, அதை யோசி. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இனியும் காலம் செல்லாது. வேதத்தில் எழுதுறதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. நீ கோட்டை கோபுரத்தை கட்டி ஆஸ்தி சேர்த்து வச்சு ஒன்றையும் கிடையாது, ஒன்றை எத்துன்னு போகிறது கிடையாது. இந்த நாளிலே உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளாவது சிந்தி சமாதானத்துக்கு ஏதுவாய் காணப்படக்கூடிய காரியத்தை யோசி. கர்த்தர் இந்த நாள் உனக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேலே ஒரு நம்பிக்கையோடு தான் கொடுக்கிறார். அது எடுத்து போட மாட்டான், எடுத்து போடக்கூடாது. அது எடுத்து போடுறதுக்கு தேவன் அனுமதிக்கிறார்னா அதை நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 பிள்ளைங்க, யோபுடைய பிள்ளைங்க எங்கே போச்சு? யோபுடைய சகோதரி வீட்டுக்கு போனாங்க. அந்த 10 பிள்ளைங்க மட்டும் தானே ஆச்சு, பிசாசு எடுத்துட்டான். வேறு யார் பிள்ளையும் எடுக்கலை. அதோடு வேறு யார் பிள்ளைய ஒருத்தர் இறந்துருந்தா அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். ஏன் பிசாசு எடுத்தான்னா, யோபுடைய வீட்டை என்ன பண்ணியிருக்கிறாரு? வேலி அடைச்சிருக்கிறார். சகோதரி விட்டு வேலி அடைக்கவில்லை. தேவையில்லாத இடங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் தேவ அனுமதி இல்லாமல் நீ அனுப்பினால் உனக்கு துக்கம்தான் இருக்கும், சந்தோஷம் எடுக்கப்படும். தேவையில்லாத இடங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் அனுப்பக்கூடாது. எங்கே போனாலும் முதலாவது தாய் தகப்பனை கேட்டுட்டு போக வேண்டும். அவன் எவ்வளோ பெரியவனாக இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய வருமானம் அவனுக்குள்ளே வந்தாலும் சரி, தன்னுடைய தாயும் தகப்பனை கேட்காமல் போகும்போது அந்த இடத்துல அவமானம் வரலாம், உயிர் சேதம் வரலாம், நஷ்டம் வரலாம், வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். யோபுடைய அனுமதி பெற்று போனாங்களா? இல்லை, அம்மா கிட்ட கேட்டோடனே நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன் நீ போங்கன்னு சொல்கிற சில பெற்றோர்களும் உண்டு. அப்பா கிட்ட கேட்டால் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லுங்களேன். அப்பா கிட்ட என்ன பண்ண மாட்டார்? அப்பா போவாதுன்னு சொல்வார். அப்போ நேரம் அந்த பிள்ளைங்க யாருக்கிட்ட போய் கேட்காது? தலைவர்கிட்ட கேட்காது, துணைத் தலைவர்கிட்ட போவோம். போயிட்டு அம்மா அம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா, அம்மா அம்மா. உடனே அம்மாவுக்கு இறக்க கொண்டல, உடனே போவோம். அப்பா கேட்டால் நான் சொல்லிக்கிறேன்னு, அப்பா கேட்டால் நான் சொல்லிக்கிறேன்னு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நான் என்னுடைய யோசனை நான் பேசுகிறேன். என்னென்னா யோபு தேவனோடு இருக்கிறதுனால, அவன் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறதுனால கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபைகளின் ஞானத்தினால் நடந்திருப்பான். ஆனால் இந்த அம்மா ஆண்டரோடு டச் இல்லாமல் இருக்கிறாங்க. ஜபிக்கிறது இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுறது இல்லை. பிள்ளைங்க கேட்குறான்னு அனுப்பிச்சிடுச்சு, 10 பிள்ளையும் போயிடுச்சு. இப்போ யோசித்து பாருங்க. எதுவாக இருந்தாலும் புருஷன் அனுமதி இல்லாமல் பிள்ளைங்கள் மனைவி அனுப்பக்கூடாது. ஆமென். யார் கர்த்தருடைய நடத்திப்பில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பர்மிஷன் கேட்கணும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். என் பிள்ளைங்க அனுமதி இல்லாமல் எங்கேயும் அனுப்பவே மாட்டேன். எனக்கு தெரியாமல் போயிட்டால் நான் ஃபோன் பண்ணி உடனே எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க கண்காணிச்சிட்டே இருப்பேன். அப்படியேப்பட்ட உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகின யோபுடைய பிள்ளையே யோபால காப்பாற்ற முடியாமல் இழந்து போன யோபுடைய சரித்திரத்தை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். ஆமென். பிள்ளைங்க கேட்க தான் கேட்கும், நான் போயிட்டு வந்துடுறேன், நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. அனுப்புறது அனுப்பாது பெற்றோருடைய கடமாய். அவன் ஆசையாக கேட்பான், போகிறேன்னு சொல்லுவான். ஆனால் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன உண்டாகும்? துக்கம் உண்டாகி முகம் ஒரு மாதிரியாக மாறும். உடனே அதுக்கு நம்ம ஏமாந்துடக்கூடாது. பின் விளைவு நம்ம தான் பார்க்கணும். போகிற வழியில் ஏதோ ஒரு விபத்து இல்லை கை கால் அடிபட்டுச்சு, ஒருத்தர் கூடவே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். லெட்டின் பாத்ரூம் எடுத்துன்னு ஊற்றுறதுக்கு கொடுக்கறதுக்கு. ஒருத்தர் வீட்டிலேருந்து சோறு கட்டி மீது கொடுத்துட்டு அங்கேருந்து மாற்று ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து இங்கே துவச்சி போடணும். வேலையும் போக முடியாது, சமைச்சும் போய் கொண்டு போடணும். அங்கே டே நைட்டு 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொசு கட்டியில் சாப்பிடாம வேதனை இல்லை. ஏன் இதெல்லாம்? ஏன் தான் இஷ்டத்துக்கு விடக்கூடாது பிள்ளைகளை. யாராக இருந்தாலும் சரி,
தேவனுடைய பிள்ளைகளை, உன் பிள்ளை உன் பேரம் பேத்தி எடுத்தாலும் அவன் உன் பிள்ளை தான். அவன் எத்தனை லட்ச ரூபாய் எத்தனை உன் கையில் பணத்தை கொடுத்தாலும் சரி, தோள்கிட்ட வந்த தோழனாக இருந்தாலும் சரி, ஞானமாக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இப்போ போனதுனால தானே பிசாசு என்ன பண்ணிட்டான்? எடுத்து போட்டான். ஒட்டகம் ஏறு மாடலாம் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரையும், அந்த எல்லைக்குள்ள வரையும் பிசாசு என்ன பண்ண முடியல? எடுக்க முடியல. அப்போ எங்கே எடுத்தான்? வயல்வெளியில், வெளியில், அவுட்டர். அப்போ அங்கே போகும்போது தான் பிசாசு எங்கே வந்தா? மேயர் இடத்துக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய வருகை வரையும் நோவா போல உன் பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொள். குடும்பத்தை நடத்த கற்றுக்கொள். கட்டுக்கோப்புக்குள்ள பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உன் சந்தோஷம் எடுத்து போடப்படும். நீ கர்த்தரோடு இருக்கணும். உன் குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ள வளர்த்தால் உன் சந்தோஷத்தை ஒருவனும் ஒருபோதும் எடுத்து போட முடியாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அந்த வசனத்தை நீ யோசி. ஏன் நம்ம இன்னைக்கு நம்முடைய சந்தோஷம் எடுக்கப்பட்டது? காரணம் என்ன? எதனால? இது ஜாக்கிரதையாக யோசிங்க. வசனத்தை கேட்கறதை விட நீங்கள் அதை தியானிங்கள். உங்களோடு கர்த்தர் அந்த வசனத்தை வச்சு உங்களோடு இடைப்படுவார். ஆமென். என்னோடு பேசுகிற ஆவியானவர் உங்களோட இன்னும் வித்தியாசமாக பேசுவார். உங்களை உணர்த்துவார். நீ உணர்வு அறிக்கை பண்ணு, ஒத்துக்கொள். வாழ்க்கையில் சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு எடுத்து போட்ட சந்தோஷத்தெல்லாம் இயேசு மீண்டுமாய் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோபு கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிச்சிருப்பான். ஆண்டவரே இதெல்லாம் எடுத்துட்டான், ஆனால் நான் உண்மை பற்றி கொள்ளுகிறேன். என்னிடத்தில் என்ன தவறு இருக்கு? நான் எதில் தவறினோ அது எனக்கு என்ன பண்ணுங்க கேட்டானா? கேட்கலையா? ஆனால் அவனை குறித்து தேவனே சாட்சி சொல்றாரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவன் சொல்றான், என் சந்தோஷம் எடுக்கப்பட்டது, எடுத்து போகப்பட்டது. இது என்கிட்ட என்ன தவறு இருக்கு? எனக்கு உபதேசம் பண்ணுங்க. நான் மௌனமாக இருக்கிறேன். நான் எதில் தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லி யோபு 6:24 பக்தன் யோபு ஆண்டவர் பார்த்தே கேட்குறான். அவன் யார்கிட்ட கேட்கல ஆலோசனை. உங்களுடைய தவறு பிழைகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நல்லா இருந்த குடும்பம், சமாதானமாக இருந்த குடும்பம், சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்த குடும்பம், ஏன் இது நடந்தது என்றதை நீ முதலாவது ஆண்டவர்கிட்ட கேள். அவன் மற்றவங்களை சாக்கு போக்கு சொல்ல, மனைவி சொல்ல, வேலைக்காரன் சொல்ல, பிசாசை காட்டி கொடுக்கல. பிசாசை பற்றி எதனா சொன்னானா? இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். பிசாசு என்கிட்ட அனுமதி கேட்டதுனால தான் அனுப்பிச்சேன். ஆனால் அந்த காரியத்தை யாருக்கிட்ட ஷேர் பண்ணல? யோபுக்கிட்ட ஷேர் பண்ணல. ஆனால் யோபு கேட்குறான், ஆண்டவரே நான் உமக்காக இப்படி கொடுத்தேனே, இப்படி செஞ்சேனே, ஜெபிச்சேனே, அதெல்லாம் சொல்லவே சொல்ல. நான் எதில் தவறி இருக்கிறேன்? என் சந்தோஷம் எடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? என்கிட்ட என்ன தவறுது எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. அதனால தான் அவன் கேட்டதுனால தான் அவன் இழந்து போனதெல்லாம் கர்த்தர் ரெட்டிப்பாய் தந்தார். நீ இன்னைக்கு கேளு, நீ இழந்து போனதெல்லாம் கர்த்தர் ரெட்டிப்பாய் தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது 24வது வசனம், யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று என்ன பண்ணல? கேட்கவில்லை. கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள். முதலாவது அவன் என்ன பண்ணோம்? கேட்கணும். கேட்கறதுக்கு நம்மக்கிட்ட பரிசுத்தம் இருக்கா? அதுக்குரிய தகுதி இருக்குதா? அருகதி இருக்குதா? சொல்லுங்களேன். ஒரு சிஸ்டர் கூட சொன்னாங்க, நான் மைக்கு பிடி கொடுத்தேன்னா இல்லை, அருகதியே இல்லைன்னாங்க. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்தி கேட்கணும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வானத்தை ஏறெடுத்து பார்க்க முடியாதபடிக்கு என்ன சொல்றாரு? பாவியாக என் மேல் இறங்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீ கழுவப்பட்டு நீதிமான் தான். ஆனால் எத்தனை காரியத்தில் நீ பாவியாக இருக்கிற, ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க, ஒத்துக்கொள்ளுங்க, அதுக்கடுத்து கேளுங்க. கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்வான். கேள்.
அவர் சொல்றார், இதுவரை நீ என் நாமத்தினால கேட்காம எப்படி நீ பெற்றுக்கொள்ள முடியும்? பேங்க் போய் கேட்டுக்கிற, மாரடிட்டு போய் கேட்குற, தண்டல்காரங்கிட்ட கேட்குற, எல்லார்கிட்டையும் கேட்குற, ஆனால் நீ என்கிட்ட கேட்கலையே. கேட்டதானே நான் கொடுப்பேன். அழுகுற குழந்தை தான் பால் குடிக்கும், பசி எடுக்கிற பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். கேளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. ஆமென், அல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்குமா? நிறைவாக இருக்கும்படி. யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்படி. அங்க எடுத்து போட மாட்டான்னு சொல்றாரு, இங்க நிலைத்திருக்கும்படி. நீங்களும் நானும் தேவனுடன் நிலைத்திருக்கணும். தேவனுடன் நிலைத்திருந்தால் உங்க சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஆமென். நீ தேவனை விட்டுட்டேன்னா உன் சந்தோஷம் உன்னை விட்டு போயிடும். ஆமென். நிலைத்திருந்தால் மிகுந்த கனி தருவீங்க. சபையில் நிலைத்திரு, உபதேசத்தில் நிலைத்திரு, சத்தியத்தில் நிலைத்திரு, வேத வசனத்தில் நிலைத்திரு, ஊழியத்தில் நிலைத்திரு, குடும்ப வாழ்க்கையில் நிலைத்திரு, வேலையில் நிலைத்திரு, படிப்பில் நிலைத்திரு, பாதியில் நிறுத்தாத. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை நிறைவாயிருக்கும்படி. அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும். அப்போ நிறைவானது உனக்குள்ள வருவதற்கு நீ அவரில் நிலைத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு சந்தோஷத்தினால கர்த்தர் நிரப்புவார். ஆமென். 1 யோவான் 1:4. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இவைகளை உங்களுக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101, Tiruvallur Street, Tirthankarayambattu, Red Hills, Chennai 600052. Contact Pastor J. Daniel Jabasilan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.